இன்றைக்கி நம்ம இந்த கூலும்பிக் ஃபோர்ஸை பற்றி பார்க்கலாம். இயர் 1786. என்ன கூலும்பிக் ஃபோர்ஸ் அப்படின்னா, இட் இஸ் அ ஃபோர்ஸ் between the 2 point charges. ஃபோர்ஸ் between the 2 point charges, ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று பாசிட்டிவ். ஆனால் முக்கியம் 2 பாயிண்ட் சார்ஜஸும் செப்பரேட்டட் இன் ஏர் அட் எ டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா ஆர். தனித்தனியாக இருக்கணும், ஒன்றா இடக்கூடாது. ஒன் இஸ் Q1, another one is Q2. ஃபோர்ஸ் ஆன் Q2 டியூ டு Q1. இவன் ஓடி போய் இது மேலே அடித்தானா இந்த ஃபோர்ஸுக்கு பேர் F21 வெக்டார். இதுக்குரிய டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே போகிற டிஸ்டன்ஸை ஐ ஆம் காலிங் இட் அஸ் R12 கேப். சப்போஸ் Q2 இஸ் ஆக்டிங் ஆன் Q1 அப்படின்னா இதுக்கு பேர் F12 வெக்டார். இந்த பக்கம் இருக்கும். இதுக்குரிய டிஸ்டன்ஸை இங்கேருந்து இங்கே வருது, R21 கேப். இது 12, இது 21, இது 21, இது 12. பொதுவாக டிஸ்டன்ஸ் வந்து R. அப்போ வாட் இஸ் அ கூலும்ஸ் லா அப்படின்னா, இட் கிவ்ஸ் அ ஃபோர்ஸ் பிட்வீன். கூலும்ஸ் லா அப்படின்னா இட் கிவ்ஸ் அ ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ். ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ். இன்னும் அழகாக சொன்னால் 2 பாயிண்ட் சார்ஜஸ் பிளேஸ்ட் இன் ஏர் அட் எ டிஸ்டன்ஸ் ஆர். இந்த ஃபோர்ஸுக்கு நம்ம ரெண்டு விஷயமா எடுத்துக்கலாம். ஒன்று ஃபோர்ஸ் ஆன் Q2, ஃபோர்ஸ் ஆன் Q2 due to Q1 is given by F. இது அங்கே போய் ஆக்ட் ஆகுது, அதனால் இது பேர் F21 வெக்டார் is equal to K into Q1 Q2 by R ஸ்கொயர்னு போடலாம். கரெக்டாக சொல்லணும் R12 ஸ்கொயர் into R12 கேப். இது மேக்னிடியூட், இது டைரக்ஷன். அதனால் இதுதான் அதனுடைய வெக்டார் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த R12ங்கிறது யூனிட் வெக்டார் ஆக்ஸ் ஃப்ரம் எங்கேருந்து எங்கே Q1லேருந்து Q2க்கு, Q1 to Q2. Kங்கிறது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ஆனால் இதுக்கு டைமென்ஷன் உண்டு, அதனால் யூனிட் உண்டு. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இவ்வளோதான். இப்போ எல்லா ஃபோர்ஸ் மாதிரியும் கூலும்பிக் ஃபோர்ஸும் ஒரு ஃபோர்ஸ் தானே அப்படின்னா இல்லை, கூலும்பிக் ஃபோர்ஸுக்கு சம் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அப்போ ஃபோர்ஸ்னும் போது கூலும்பிக் ஃபோர்ஸ் அப்படின்னா அது ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்காக புக்கில் என்ன பண்ணிட்டாங்க, ஆஸ்பெக்ட்ஸ் அல்லது ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கூலும்பிக் ஃபோர்ஸ். அப்போ கூலும்பிக் ஃபோர்ஸுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த ஃபோர்ஸினுடைய மேக்னிடியூட். ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அப்போ ஃபோர்ஸினுடைய மேக்னிடியூடை பற்றி பேசுகிறாங்க. ஃபோர்ஸை நீங்கள் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ண ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆர் டிக்ரீஸ் பண்ண ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். தென் செகண்ட், ஃபோர்ஸுடைய டைரக்ஷன். இந்த ஃபோர்ஸ் F ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் அலாங் the line joining the two charges. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் அலாங் த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன் பற்றி சொல்கிறாங்க. உதாரணமாக இட் இஸ் ஆக்டிங் அலாங் F12 வெக்டார் அப்படின்னா K into Q1 Q2 by R squared into R21 cap அலாங் R21 தான். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் F21 வெக்டார் அப்படின்னா K into Q1 Q2 by R squared into R12 cap. பட் ரெண்டுமே அலாங் த லைன் ஜாயின் த டூ சார்ஜஸ் தான். ஒன்று இந்த பக்கம் போகும், இன்னொன்று இந்த பக்கம் போகும். ரெண்டும் அலாங் த லைன் தான். பட் இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா, R12 கேப்பும் R21 கேப்பும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்னு சொல்லணும். ஒன் இஸ் டுவர்ட்ஸ் ரைட்னா பாசிட்டிவ், டுவர்ட்ஸ் லெஃப்ட்னா நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். தென் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டுங்கிறது கான்ஸ்டன்ட்னா கூட அதுக்கு டைமென்ஷன் உண்டு, யூனிட் உண்டு. ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டை பற்றி சொல்கிறாங்க K. அதுக்கு SI யூனிட் என்ன, வேல்யூ என்ன அப்படின்னா, இன் SI யூனிட் Kக்குரிய எக்ஸ்பிரஷன் 1/4πε0. இது பேர் எக்ஸ்பிரஷன். 9 × 10⁹ இது அதனுடைய வேல்யூ, Kனுடைய வேல்யூ. யூனிட் இருக்கா, எஸ், n × m² c-2. எக்ஸ்ட்ரா ஒன்று நான் சொல்கிறேன், டைமென்ஷன் இருக்கா, இருக்குது. என்ன டைமென்ஷன், கேக்குரிய டைமென்ஷன் F × R² / Q² போட்டிங்கன்னா வந்துடும்.
mlt minus 2 f கூட டைமென்ஷன் r ஸ்கொயர்ட் அதனால் l ஸ்கொயர்ட் q ஸ்கொயர்ட் டைரெக்டாக கூலும் ஸ்கொயர்ட் போடலாம் அல்லது ஆம்பியர் at minus 1 ஹோல் ஸ்கொயர்னு போடலாம் at plus 1. ஸோ எப்போ ஞாபகம் வச்சுங்க I is equal to q by t அதனால் q is equal to it ஐனா ஆம்பியர் tனா 1 அதனால் at ஹோல் ஸ்கொயர் இது வந்து ப்ளஸ் t கொண்டு போனால் அப்போ வாட் இஸ் டைமென்ஷன் ஃபார் கேனா m l ஸ்கொயர் இந்த t மேலே போனால் -2 அதனால் t -4 a மேலே போனால் a -2 இதுதான் டைமென்ஷன் ஃபார் k. இதில் புதுசாக ஒருத்தர் வந்திருக்கான் எப்சிலான் நாட்னு ஒன்று. எப்சிலான் நாட்னா என்ன அப்படின்னா பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் இதுக்கு டைமென்ஷன் உண்டா உண்டு. அப்படியே இது உல்ட்டா போடணும். யூனிட் உண்டா உண்டு. அப்போ இதுக்கு வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 1/4π எப்சிலான் போடணும் கே உள்ளே கொண்டாடுறீங்க 1/4π கேனுடைய வேல்யூ 9 × 10⁻⁹. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 8.854 × 10⁻−12. யூனிட் உண்டா எஸ். அப்போ எப்சிலான் நாட்டோட யூனிட் என்னென்னா அப்படியே இதனுடைய யூனிட்டை மாற்றி போடணும். அப்போ c² n-1 m-2 இதெல்லாம் மூணாவது பாயிண்ட்டு. சரி, நாலாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெஃபினிஷன் ஃபார் SI யூனிட் ஆஃப் சார்ஜ். SI யூனிட் ஆஃப் சார்ஜ் என்னென்னா கூலும். அப்போ கூலும்னா என்ன டிஃபைன் பண்ண போகிறாங்க, அதுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா இப்போ ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் Q1 = 1 கூலும் Q2 1 கூலும்பா ரெண்டு பேருக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் இஸ் 1 மீட்டர் பிளேஸ்ட் இன் ஏர் தென் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 9 × 10⁻9 நியூட்டன் வந்துடுச்சு. அப்போ இதில் எனக்கு ஒரு கண்டிஷன் தெரியுது. இப்போ ஃபோர்ஸ் = 9 × 10⁻9 நியூட்டனாக இருந்தால் டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் இருந்தால் சார்ஜ் = 1 கூலும். this definition this is used for definition for கூலும். இதை வச்சு நீங்கள் ஒரு டெஃபினேஷன் எழுதலாம். இப்போ நான் எழுதலை. பட் ஆனால் இந்த ஃபோர்ஸுங்கிறது இஸ் வெரி ஹியூஜ் ஃபோர்ஸ். 9 × 10⁻9 நியூட்டன் இஸ் வெரி வெரி ஹை. ஹியூஜ் கரஸ்பாண்டிங் எவ்வளோனா 1 கூலும்குரிய ஃபோர்ஸ் வெரி ஹை. அப்போ என்ன அர்த்தம்னா அப்போ இனிமேல் நம்ம ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் இதை யூஸ் பண்ணுறது நல்லதில்லை. therefore வாட் ஆர் த ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ்? அப்போ ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் ஃபார் சார்ஜ் நீங்கள் கூலும் எடுக்காதீங்க, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ என்னெல்லாம் ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னா ஒன்று மைக்ரோ கூலும், சிம்பிள் மியூசி வேல்யூ 10⁻−6 கூலும், அல்லது நேனோ கூலும் சிம்பிள் என்சி அல்லது 10⁻−9 கூலும். ஏன் இப்படி எடுக்கிறேன்னா வேல்யூ ரொம்ப அதிகம் சார், இவ்வளோ சார்ஜ் எடுத்தால் போதும். இது 4வது பாயிண்ட்டு. தென் 5வது பாயிண்ட் என்ன சொல்கிறான், ஃபோர்ஸு டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம். ஃபோர்ஸுக்கும் மீடியத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னா கூலும்பி ஃபோர்ஸ் இஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ், இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மீடியம்ங்கிறான். சப்போஸ் இப்போ ஃபோர்ஸ் இன் ஏர் மீடியம் அப்படின்னா ஃபார்முலா 1/4π ε0 Q1 Q2/r². பிரச்சனை இல்லை, திஸ் இஸ் யுவர் ஏர். ஃபார் எனி மீடியம் அப்படின்னா 1/4π ε0 இல்லாமல் புதுசாக ஒரு ஆள் εr Q1 Q2/r². அப்போ மீடியத்தை பொறுத்து இது மாறுது. இன்னும் வேடிக்கை என்னென்னா எஃப் ஆஃப் மீடியம் ஈக்குவல் டு இது எல்லாம் எஃப் ஆஃப் a/ε0. அப்போ மீடியம் எல்லாத்துக்கும் εr > 1. மீடியம் இருந்தாலே ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ என்ன அர்த்தம்னா ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மீடியம். எந்த மீடியம் இருந்தாலும் என்ன அர்த்தம், காரணம் என்னென்னா ஃபார் ஆல் மீடியா εr இஸ் > 1 ஃபார் ஆல் மீடியா. நீ எந்த மீடியானா வை இஸ் > 1. அப்போ மீடியம் வச்சாலே ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுலேருந்து இன்னொரு விஷயம் நீங்கள் ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வேணால் நம்ம சொல்லலாம். ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி εr அப்படின்னா இதில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் f/a போட்டிருக்காங்க. அப்போ f/a/f(m). இன்னொரு விஷயம் எழுதலாம், பர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் பை பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அண்ட் இட் ஹாஸ் நோ யூனிட். இதில் ஒரு முக்கியமானது εr = 1 ஃபார் ஏர். ஏருக்கு 1 ஃபார் ஆல் மீடியா. εr இஸ் 1 ஃபார் > 1 ஃபார் ஆல் மீடியா. குட் கண்டக்டருக்கு இன்ஃபினிட்டி, மற்றதுலாம் ரொம்ப அதிகம். குட் கண்டக்டருக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். குட் கண்டக்டருக்கு இன்ஃபினிட்டி, மற்றதெல்லாம் கிரேட்டர். இது 5வது பாயிண்ட்டு.
ஆறாவது பாயிண்ட்டு கம்பேர் பண்ணுறான். கம்பேர் கூலும்பிக் ஃபோர்ஸை கிராவிடேஷன் ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்கிறான். பண்ணுவோம். கம்பேரிசன்னாலே ஒரு கோடு போட்டுடணும். இந்த பக்கம் கூலும்பிக் ஃபோர்ஸ், இந்த பக்கம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கூலும்பிக் ஃபோர்ஸ் அப்படின்னா f of c is proportional to charges. கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னா proportional to masses. கூலும்பிக் ஃபோர்ஸ்னா proportional to 1 by r squared. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் also proportional to 1 by r squared. கூலும்பிக் ஃபோர்ஸில் கான்ஸ்டன்ட் வேல்யூ 9 into 10 power 9 when n m squared c minus 2. Gravitation constant value 6.62 into 10 power minus 11 n m squared into kg minus 2. Then இந்த கூலும்பிக் ஃபோர்ஸ் எய்தர் இது அட்ராக்டிவாகவும் இருக்கலாம் ஆர் ரிப்பல்சிவ். லைக் ஃபோர்ஸ்னா ரிப்பல்சிவ், அன்லைக்னா அட்ராக்டிவ். பட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ், ரிப்பல்சிவ்ங்கிற வார்த்தையே கிடையாது. தென் கூலும்பிக் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த மீடியம். மீடியம் வந்து இந்த வேல்யூ குறைஞ்சிரும். பட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் மீடியம். எந்த மீடியம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட், டஸ் நாட் டிபெண்ட் ஆன் மீடியம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஸோ கூலும்பிக் ஃபோர்ஸ் பிகம்ஸ் லொரான்ஸ் ஃபோர்ஸ் எப்போ வென் சார்ஜ் மூவ்ஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட். வென் சார்ஜ் மூவ்ஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பின்னாடி படிக்க போகிறீங்க இதை. But the gravitational force remains same even when it is in motion. Remains same even it is in motion. Even the masses are in motion. Masses நகர்ந்தாலும் ஃபோர்ஸ் மாறாது. இந்த சார்ஜஸ் நகர்ந்தால் ஃபோர்ஸ் மாறும். இது என்னுடைய ஆறாவது பாயிண்ட். ஏழாவது பாயிண்ட்டு எஃப் ஆஃப் 2 1 வெக்டாரும் எஃப் ஆஃப் 1 2 வெக்டாரும் எப்பவுமே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டு, அதனால் மைனஸு. அப்போ என்ன அர்த்தம்? கூலும்பிக் ஃபோர்ஸ் ஒபேஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா. கடைசி எட்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, கூலும்பிக் ஃபோர்ஸ் அப்ளைஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் பாயிண்ட் சார்ஜ். ஒன்லி ஃபார் பாயிண்ட் சார்ஜஸ், நாட் ஃபார் சார்ஜ்டு பாடிஸ். ஒரு தடி மாதிரி சார்ஜ்டு பாடிஸ் அப்படின்னா அது கிடையாதுங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? சார் இவ்வளோ பெரிய சார்ஜர் பாடியாக இருந்தாலும் இதை பாயிண்ட் மாதிரி எடுத்துங்க, இவ்வளோ பெரிய சார்ஜர் பாடியும் சின்னதாக எடுத்துங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ இந்த ரேடியஸ் R1ங்கிறது வெரி 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 ஸ்மால், R2 ரேடியஸ் வெரி 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 ஸ்மால், ஏன்னா R அதிகம். அப்போ தூரமாக இருக்கும்போது த சார்ஜ்டு பாடிஸ் பிகம் பாயிண்ட் சார்ஜஸ். அப்போ நான் சொல்கிறேன், வென் R is very very large compared to R1 radius of first sphere or R2, charged bodies அல்லது சார்ஜ்டு பாடிஸ் நான் போடுறேன் அல்லது ஸ்பியர்ஸ் acts as point charge. இவ்வளோதான். அப்போ கூலும்ஸ் லாங்கிறது ரெண்டு சார்ஜுக்கு இடையே உள்ள ஒரு ஃபோர்ஸ். ஆனால் ரெண்டு சார்ஜும் தனித்தனியாக இருக்கணும், ஒன்றா சேர்ந்தால் கிடையாது. கூலும்ஸ் லா முடிஞ்சது. இதனுடைய கண்டினியூட்டி வில் டிஸ்கஸ் த நெக்ஸ்ட் கிளாஸ்.